பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 21வது வகுப்பு 29வது ஸ்லோகம். அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. பிராணாயாமம் என்கின்ற சாதனம் இது அஷ்டாங்க யோகத்தில் 4வதாக வருவது என்று பார்த்தோம். பிராணன் சொன்னால் நம்முடைய மூச்சு காற்று. வெளியே இருந்தால் அது வெறும் வாயு, நமக்கு மூக்கினுள்ளே சென்று விட்டால் அதுக்கு பெயர் பிராணன் சொல்லி பார்த்தோம். ஆக பிராண ஆயாமக பிராணாயாமம். ஆயாமக சொன்னால் கட்டுப்பாடு சொல்லி அர்த்தம். கட்டுப்பாடு பிராணனை ஒழுங்குபடுத்துவது, முறைப்படுத்துவது. 5 கோஷங்களில் 2வதாக வருவது பிராணமய கோஷம். பிராணன் கட்டுப்பட்டால் மனமும் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் பிராணனும் கட்டுப்படும், உடலும் கூட நம்முடைய கட்டுக்குள் வரும். ஆக இந்த பிராணாயாமத்தோடு சேர்ந்து யோகாசனங்கள் நியமங்களை கடைபிடித்தால் லௌகீக வாழ்க்கைக்கே கூட உடல் ஆரோக்கியமானது பாதுகாக்கப்படும். ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் அது அதிகமாக நமக்கு பயன்படும், மனதையும் ஓரளவிற்கு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு. ஆக உடல் பலமாக இருப்பதற்கும் பலகீனமாக இருப்பதற்கும் பிராணன் சம்பந்தப்படுகிறது என்று பார்த்தோம். பிராணாயாமம் உடலையும் ஒழுங்குபடுத்தும் சொல்லி பார்த்தோம். பலர் இந்த பிராணாயாமத்தை உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டும் செய்கின்றார்கள் என்றும் பார்த்தோம். ஆனால் பகவான் இங்கு உடலுக்கு ஒரு பயிற்சியாக மட்டுமின்றி மனதை ஒழுங்குபடுத்த, கட்டுப்படுத்த, அமைதிப்படுத்த, முறைப்படுத்த, நெறிப்படுத்த இந்த பிராணாயாமம் ஒரு சாதனமாக பயன்படும் என்று கூறுகின்றார். அப்படி பிராணாயாமத்தை முறையாக செய்தால் மனமானது அமைதி அடையும். இன்னொன்றையும் பார்த்தோம். இந்த பிராணாயாமத்தில் 3 விதமான முறை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். மெதுவாக காற்றை உள்ளே இழுப்பது, இழுத்த காற்றை மெதுவாக நமக்குள் இருக்க வைப்பது, பிறகு மெதுவாக வெளியே விடுவது. பூரகம், ரேஷகம், கும்பகம் சொல்லி இந்த 3 விஷயங்களை பார்த்தோம். பகவானே இதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். எந்தெந்த விஷயமில்லை, எப்படி ஆகுதி செய்வது. முதல் பிராணாயாமத்திற்கு மூச்சை உள்ளே இழுப்பதற்கு பூரக பிராணாயாமம். 2வது ரேஷக பிராணாயாமம், காற்றை வெளியே விடுதல். இழுத்த காற்று உள்ளவே இருக்காது, வெளியே வரணும். அடுத்து 3வது இழுத்த காற்றை உள்ளே வைத்திருக்கின்ற அந்த செயலுக்கு கும்பக பிராணாயாமம். பூரக பிராணாயாமம், ரேஷக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம். இப்படி 3 அங்கங்களாக பிரிக்கப்படுகின்றது. இதெல்லாம் நேற்று வகுப்பில் பார்த்தோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷக பிராணாயாமே பண்ணுறாங்க, சில பேர் பூரக பிராணாயாமம் பண்ணுறாங்க, சில பேர் கும்பக பிராணாயாமம் செய்கின்றார்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரமாக நாம் பார்த்த கருத்துக்கள். அடுத்த பிராணாயாமத்தை முறையாக கற்றுக்கொண்டு செய்வது தான் உத்தமம். தெரியாமல் நாமே செய்வது நல்ல பலனை தராது, அதை விட செய்யாமல் இருப்பது நல்லது என்றும் பார்த்தோம். இன்னொன்றையும் பார்த்தோம், பிராண ஈக்ஷணம். ரமண மகரிஷி சொன்னது சொல்லி பார்த்தோம். நம்முடைய சுவாசத்தை நாம் அமைதியாக கவனித்து அமர்ந்திருத்த, வெளியேயும் உள்ளேயும் சென்று வரும் சுவாசத்தை கவனிக்க பிராணன் ஒழுங்குபடும், முறைப்படும். அதே நேரத்தில் மனமும் அமைதியை அடையும். ஆக இங்கே முதல்ல பகவான் என்ன சொல்கிறா சொன்னால் பூரக பிராணாயாமத்தை தான் சொல்கிறா சொல்லி பார்த்தோம். பூரக பிராணாயாமத்தில் காற்றை உள்ளே இழுப்பதற்குத்தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றார். காற்றை வெளியே விடுவதையோ உள்ளே வைத்திருப்பதையோ இந்த இடத்துல முக்கியமாக சொல்லவில்லை. அதனால் இங்கு என்ன அக்னி, அதில் வரும் ஹவிஸ் எது? இங்கு அக்னியாக இருப்பது அபானக. ஹவிஸ் என்னவென்றால் பூரக பிராணன் தான். அபானன் என்றால் உள்ளே இழுக்கின்ற காற்று அக்னியாகவும் வெளியே விடுகின்ற காற்று அவிசாகவும் ஆகின்றது. அதைத்தான் இங்கே பகவான் அபானே ஜுக்வதி பிராணம். அபானே என்றால் அபானனிடத்தில் பிராணனை ஜுக்வதி ஆகுதி ஆக்குகின்றார்கள். இதெல்லாம் நேற்று பார்த்த கருத்துக்கள்.
ஆக இந்த இடத்துல முக்கியமாக இருப்பது உள்ளே இழுக்கின்ற காற்றிற்கு தான் முக்கியத்துவம் தருகின்றார். ஆக உள்ளே இழுக்கின்ற காற்றுக்கு வெளியே விடுகின்ற காற்று தியாகம் செய்யப்படுகின்றது. இது யஜ்ஞத்திற்கு ஒரு கற்பனையாக நாம் பார்ப்போம். அடுத்து இரண்டாவது பகுதி, முதல் வரியிலேயே இரண்டாவது பகுதி இருப்பாருங்க, ரேஷக பிராணாயாமம் பற்றி பேசுகின்றார். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிராணே அபானம் ததா பரே, ஆப்பரே வேறு சிலர், பிராணே அபானம், பிராணே என்றால் வெளியே விடுகின்ற காற்றில், அபானம் உள்ளே இழுக்கின்ற காற்றை ஆகுதி ஆக்குகின்றார்கள். இங்கு அக்னி பிராணன், ஹவிஸ் அபானன். இது ரேஷக பிராணாயாமம். இங்கு முக்கியத்துவம் வெளியே விடுகின்ற காற்றுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் சொல்லிப்பார். இனி கடைசியில் கும்பக பிராணாயாமத்தை கூறுகின்றார். உள்ளே வைத்திருத்தல் என்பது கும்பகம் ஆகின்றது. அது இரண்டாவது வரையில் சொல்கின்றார். என்ன ஹவிஸ் இங்கு? கும்பகம் அக்னி ஆகின்றது, உள்ளே வைத்திருத்தல் என்பது அக்னி ஆகின்றது. அந்த கும்பகத்தில் உள்ளே வெளியே விடுகின்ற அந்த காற்றானது ஹவிஸ் ஆகின்றது, அதில் அர்ப்பணிக்கின்றார்கள். அதுதான் பிராண அபான கதி ருத்வா. ருத்வா சொன்னால் தடை செய்து அல்லது நிறுத்தி வைத்து. எதை நிறுத்துகிறார்கள்? பிராண அபான கதி. கதி என்றால் மூமெண்ட் சொல்லி அர்த்தம். கதி பிராணனுடைய அபானனுடைய செயல் நிறுத்தி வைத்து தற்காலிகமாக, அது ஒரு வார்த்தையை போட்டுக்கணும், தற்காலிகமாக நிறுத்தி வைத்து. முழுமையாக எப்பொழுதும் நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் நமக்கு தெரியும், என்ன ஆகும்னு சொல்லி தெரியும், எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆக முழுமையாக நிறுத்தி விடுவதில்லை, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறது. எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது அந்த அளவிற்கு பிராணனானது நம்ம உள்ளேயே இருக்க பழகுவது. தம் பிடிச்சு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அது போல் அந்த மனதில் இந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி. இந்த மகாபாரதத்தில் பார்த்தா மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சிடுது. கடைசியில் துரியோதனன் என்ன பண்ணுறான், ஒரு மதகுக்குள் ஏரிக்குள்ளே சென்று நீருக்குள்ளே உட்காந்துடுறான். சுவாசத்தை எப்போ விடுவான்னா பழகிருக்கான், அந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் வேணால் அதை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு. அப்புறம் வராங்க, வந்துட்டு சத்தம் போட்டு அவனுக்கு ரோஷத்தை உருவாக்கி அந்த ஏரியில் மதகுலேருந்து வெளியே வரான். பிறகு யுத்தம் நடக்கிறது சொல்லி பார்க்கின்றோம். அதுபோல் மூச்சை நிறுத்தி வைத்து ஜலத்துக்குள்ளே நீருக்குள்ளே இருக்கின்ற ஒரு சக்தி, அதுவும் ஒரு பயிற்சி தான், அது கும்பகம். ஆக முறையாக நிறுத்தி விட்டால் என்ன ஆகும், அதுதான் சொல்ல கும்பகம் குர்வந்தி என்று நிறைவு செய்யணும். கும்பக பிராணாயாமத்தை செய்கின்றார். இது அவ்வளவு சுலபம் இல்லை. மூச்சை உள்ளே நிறுத்தி வைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏனென்றால் உள்ளே சென்ற காற்று வெளியே வருவதற்குத்தான் பார்க்கும், உள்ளேயே இருந்து கொண்டு இருக்காது. ஆக கொஞ்ச நேரம் மூச்சு விடாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் மனமும் உடலும் செயலில்லாமல் இருந்தால் கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ளே நம்ம அடக்கி வைத்திருக்க முடியும். ஆக பிராணனை வைத்து கொண்டு மனதையும் பிடிக்கலாம், உடலையும் பிடிக்கலாம், அமைதி அடைய செய்யலாம், ஒழுங்குபடுத்தலாம். காற்றை பிடித்து மற்கரத்து அடைத்தபடி கண்ம புணர்க்குள் ஊறும் கடைகட்ட நவவாயில் பெற்ற பசு மட்களை காயத்துள் என எரித்து, தாய்மன்னர் சொல்கிறார். இந்த உடல் எப்படி இருக்குன்னா வெறும் மட்களம் இல்லையா, இதுக்கு எப்படி இருக்குன்னா மூச்சு காற்று உள்ளே போய் வந்துக்கிட்டு இருக்க ஒரு சோற்று துருத்தி சொல்கிறார். சோற்று துருத்தி சுமை சுமக்க கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே சொல்வார். சோற்று துருத்தி, இந்த காற்று என்னென்னா உள்ளே போய் வெளியே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். ஆக பிராணனை வைத்து உடல் ஆரோக்கியத்தை நாம் உடலுக்கு தரலாம். கத்தி இந்த இரண்டு செயலை செய்து கொண்டு தடுத்து கொண்டு என்ன செய்கின்றார்களாம், பிராணாயாம பராயணாக. பராயணாக என்றால் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறார். சிலர் பிராணாயாமமே செய்து கொண்டிருக்கிறார், அது ஒன்று மட்டுமே அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை செய்துக்கிட்டு இருக்காங்க. பிராணாயாமத்தை சாதனமாக செய்து கொண்டிருப்பார்கள், வேறு எதுவும் செய்வதில்லை, அதுவே போதும் என்று நினைப்பவர்கள் சொல்கிறார். ஆக முதல் வரியில் ரேஷக பிராணாயாமம் பூரக பிராணாயாமம் சொன்னார். இரண்டாவது வரியில் கும்பகத்தை சொல்லி சில பேர் பிராணாயாமத்தை முழுமையான சாதனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதுவரை நாம் பார்த்த சாதனங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்குவோம். யஜ்ஞங்களையே, யாகத்தை யஜ்ஞமாக சொன்னார், தெய்வ யஜ்ஞம் சொல்லி சொன்னார். பிற்பாடு பிரம்ம ஞான யஜ்ஞம், ஞானத்தையே யஜ்ஞமாக சொன்னார். தம யஜ்ஞம், இந்திரிய சம்யம யஜ்ஞம் என்று இந்திரிய ஒழுக்கத்தை சொன்னார். அடுத்து விஷய கிரகண யஜ்ஞம், தேவையான விஷயத்திலே மனதை ஈடுபடுத்துதல், அது ஒரு யஜ்ஞமாக சொன்னார். ஐந்தாவது சம யஜ்ஞக அல்லது ஆத்ம சம்யம யஜ்ஞக, மனக்கட்டுப்பாடு என்ற யஜ்ஞத்தை சொன்னார். ஆறாவது திரவிய யஜ்ஞம், தானம், சேரிட்டி சொன்னார். ஏழாவது தபோ யஜ்ஞக, தவமே ஒரு சாதனமாக சொன்னார். அடுத்து எட்டாவது யோக யஜ்ஞா, அஷ்டாங்க யோகத்தை ஒரு யஜ்ஞமாக சொன்னார். ஒன்பதாவது சுவாத்தியாயம், நாம் அன்றாடம் செய்கின்ற சுவாத்தியாயம் என்றால் பாராயணம், அதை சொன்னார். நூல்களை நன்கு முறையாக ஓதுவது.
10வது ஞான யஜ்ஞாக, கேட்டல் சிந்தித்தல். ஷவண மனனத்தை இங்கு ஞான யஜ்ஞம் என்று சொன்னார், அதையும் பார்த்தோம். இப்போ நிறைவாக 11வது யஜ்ஞமாக பிராணாயாமம், மூச்சு காற்று எப்படி நாம் உபயோகப்படுத்தி ஆரோக்கியத்தை, மனதையும் உடலையும் அமைதியாக வைத்துக் கொள்வது என்பதற்கான சாதனத்தை பிராணாயாமத்தை சொன்னார். இனி 12வது ஒரு யஜ்ஞமாக சொல்ல போகின்றார். ஆகார நியமம், உணவில் ஒழுக்கம். அதுதான் கட்டுப்பாடு என்பதை விட உணவில் ஒழுக்கம். 30வது ஸ்லோகம். அபரே நியதாஹாராஹ பிராணான் பிராணேஷு ஜுக்வதி சர்வேப்யேதே யஜ்ஞவிதஹ யஜ்ஞக்ஷபித கல்மஷாஹ அபரே நியதாஹாராஹ பிராணான் பிராணேஷு ஜுக்வதி சர்வேப்யேதே யஜ்ஞவிதஹ யஜ்ஞக்ஷபித கல்மஷாஹ. இங்கு ஆகார நியமத்தை ஒரு யஜ்ஞமாக சொல்லுகின்றார். 12வது இறுதி சாதனம். 12 சாதனங்களை சொல்ல போகின்றார் சொல்லி பார்த்தோம். அதில் இங்கு 12வது சாதனமாக ஆகார நியமம். ஆகாரக சொல்லி சொன்னால் உணவு, நியமம் என்றால் ஒழுக்கம் சொல்லி போட்டுறார், உணவில் ஒழுக்கம். யஜ்ஞம் என்றால் சாதனம். நியதாகார யஜ்ஞம், உணவு கட்டுப்பாடு என்ற சாதனத்தை, உணவில் ஒழுக்கமானது இங்கு ஒரு யஜ்ஞமாக பேசப்படுகின்றது. 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை 12 யஜ்ஞங்களை பேசிய பகவான் இங்கு நிறைவாக இந்த உணவு ஒழுக்கத்தை பேசுகின்றார். அடுத்து எந்த சாதனமானது எதற்கு பயன்பட போகின்றது, எது உயர்ந்தது, எது சாதாரணமானது என்பதெல்லாம் சொல்ல போகின்றார், அதையும் பார்ப்போம். இங்கு உணவு ஒழுக்கம், அதை நாம் என்ன சொல்கிறோன்னா உபவாசம், இன்னொரு வார்த்தை சொல்லலாம். உணவில் ஒழுக்கத்தை உபவாசம். உப என்றால் அருகில், வாசம் என்றால் வசித்தல், இருத்தல். அதை நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கிட்டால் சாப்பாட்டுக்கு அருகிலே இருத்தல் அப்படி அர்த்தம் இல்லை. ஈஸ்வரம் உபவாசக, ஈஸ்வரனுக்கு அருகில் இருத்தல், நல்ல விஷயங்களை மனதில் சிந்தித்து கொண்டிருத்தல். இறைவனுடைய நாமத்தை நினைச்சா இறைவன் அருகில் இருப்பதாக தான் அர்த்தம். இறைவன் நமக்கு வேறு எங்கேயோ வேறு இடத்துல இருக்கின்றார் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் கூட, நம்ம வீட்டில் இருக்கிற இறைவன் கோயிலில் இருக்கார் என்ற எண்ணம் இருந்தாலும், இறைவனுடைய நாமத்தை நினைத்து கொண்டிருந்தால் இறைவன் நம்ம அருகில் இருக்கின்றால் நாம் இறைவன் அருகில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனதில் நாம் நினச்சிக்கணும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல நினைக்க நினைக்க அவர்கள் ஃபிசிக்கலாக நம்ம அருகில் இல்லை என்றாலும் கூட மனதளவில், உணர்வு அளவில் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அது இறைவனை மட்டும் இல்லை, தாய் தந்திர நினைத்தாலும் சரி, மற்ற எதை நினைச்சாலும் சரி. ஆக ஈஸ்வரம் உபவாசக, ஈஸ்வரனுக்கு அருகில் இருத்தல், அதுதான் இங்கே அர்த்தம். இன்னொன்று இருக்குது, நல்லா சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், கடவுள் ஞாபகம் வருமானா வராதுன்னு சொல்கிறார். நல்லா சாப்பிட்டா தூக்கம் ஒன்றா வரலாம், ஆனந்தமய கோஷத்தில் ஆனந்தமாக இருக்கலாம். ஆக வயிறு காலியாக இருந்தால் தான் இறைவனுடைய ஞாபகம் வருமா. ஆகவே பட்டினி போட்டு பகவானுடைய அருகில் இருத்தல். பட்டினின்னா என்ன, நாமவே அதை செலக்ட் பண்ணுறோம். உணவு கிடைக்கவில்லைன்னா அது பட்டினி. உபவாசம் என்றால் என்ன, நாமே விரும்பி உணவு அருந்தாமல் இருப்பது, அதுக்கு பேர் தான் உபவாசம். அதனால தான் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு சொன்னார். தனியாக இருக்கணும், முழிச்சுக்கிட்டு இருக்கணும். தனியாக இருக்கேன் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு இல்லை, தனியாகவும் இருக்கணும், விழித்து கொண்டு இருக்கணும். விழிச்சிக்கிட்டு இருக்கேன்னா எப்போ விழிச்சிக்கிட்டு இருப்போம், நல்லா சாப்பிட்ட பிற்பாடு என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம், அப்புறம் என்ன நம்ம தனியாக தானே இருக்க, படுத்து தூங்குவோன்னு தூங்கிட்டோம். அப்படி இல்லை, தனித்து இருக்கணும், விழித்தும் இருக்கணும். பசித்திருந்தால் விழித்திருப்போம், விழித்திருத்தால் தனித்திருப்போம். இங்கு பசித்திரு என்பது மட்டும் இங்கே நாம் பார்ப்போம். இதான் சொல்லுவாங்க, மத்திய பிரதேசம் காலியாக இருந்தால் உத்தரப்பிரதேசம் நன்கு வேலை செய்யணும். ஆக வயிறு நிறைஞ்சிருந்தால் புத்தி கொஞ்சம் வேலை செய்யாது. அதனால தான் பாருங்கள், நல்லா சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் மதியத்தில் அப்படியே ஒரு கறக்கம் வரும், அப்படியே பாம்பு நெளிகிறப்போல படுத்து கொஞ்சம் நெளியணும், அப்படி வந்துடும். ஆக நம்முடைய முக்கால் பகுதி நோய்க்கு காரணம் உணவில் ஒழுக்கமின்மையேன்னு சொல்கிறார். உணவில் ஒழுக்கமின்மை தான் நம்முடைய முக்கால் பகுதி வியாதிக்கு காரணம். அடுத்து இங்கே நேச்சர் க்யூர் அப்படிலாம் சில பேர்லாம் கேம்புக்கெல்லாம் போடுறாங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டி ஒரு 5 நாள் 1 வாரம் போடுறாங்க. அங்கே என்ன தெரியுங்களா, பட்டினி போடுறோம், முழு பட்டினி போடுறது. அதுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கே போகலாம், வீட்டில் நம்ம இருக்கலாமே, இருக்க முடியலையே, அதனால தான் அங்கே போகிறோம். அதுதான் அங்கே விஷயம். நமக்கு சக்தி இல்லை, வீட்டிலே நம்மை நாமே அப்படி இருக்க வைத்துக் கொள்வதற்கு இயலாமையினால்தான் அப்படி முகாம்களுக்கு சென்று அவர்கள் பட்டினி போட்டு ஒரு வழி பண்ணிட்டு
அது நேச்சர் கியூ. ஆமாம். ஆக விரதம் என்பது என்ன? நமக்கு நாமே ஒரு ஒழுங்குப்பாட்டை கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு உணவில் ஒழுக்கமாக இருப்பது. உணவில் நம்ம ஒழுக்கமாக இருப்போம். என்ன ஆகுன்னா நல்லா எங்கேயோ இருந்து ஒரு வாசனை வரும். வாரியார் சுவாமி சொல்லுவார் அழகாக, காராமணியில் வாழைப்பூ போட்டு வடை செய்கிறதான். அந்த வடை அவ்வளோ வாசனையாக இருக்கும். எங்கேயும் 4வது வீட்டில் நம்ம வீட்டுக்கு வாசனை வரும். அப்போ என்ன ஆகிடும்? நமக்கு சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் கூட போய் 2 வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டே ஆகணும். பசி வந்தால் 10 பறந்துப்போம் சொல்கிறது போல் அப்படி ஆகிடுது. ஒருத்தர் சொன்னார், இல்லை அப்படியே வந்தால் கூட அந்த இடத்துக்கு போய் இருந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வர அளவுக்கு நமக்கு சக்தி வரணும்னு சொல்லுவார். அப்போது இதெல்லாம் உணவில் ஒழுக்கம். நமக்கு எந்த உணவு ரொம்ப பிடிச்ச உணவு அது அருகில் இருக்கும் பொழுது கூட எனக்கு வேண்டாம் போதும்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம் மனதில் ஒரு சக்தியை வரவழைத்து கொள்வதற்கு இந்த விரதங்கள் உணவில் ஒழுக்கம்லாம் நமக்கு பயன்படும் சொல்கிறார். ஆக உணவில் ஒழுக்கம் பெரும்பாலான நோயை போக்கிவிடும் என்று சொல்லுகின்றார். நிறைய விஷயங்கள் சொல்கிறவர் பார்ப்போம். பகவான் சிலது தான் சொன்னார், நாம் சிலதெல்லாம் கருத்துக்களை பார்க்க இருக்கு. ஆகவே பகவான் உணவில் ஒழுக்கத்தை வலியுறுத்தி இங்கு நிறைவு செய்கின்றார். நிறைவாக ஆக யோக சாஸ்திரப்படியே நம்முடைய வயிற்றில் நம்ம சாப்பிடுகின்ற உணவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால், அரை பகுதி திட உணவாக சாலிடாக இருக்கணும், அதில் நிரப்பப்படணும். 1/4 பகுதி நீரால் நிரப்பப்பட வேண்டும். மீதி 1/4 பகுதி வாயு சஞ்சாரணார்த்தம். அதாவது அந்த உணவானது நன்கு செரிமானம் ஆகிறது சஞ்சாரத்துக்காக இருக்கணும். 1/4 பகுதி எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். 3/4 பகுதி தான் இருக்கும். அதில் அரை திட உணவு, 1/4 பகுதி நீர், மீதி 1/4 பகுதி அப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறார். நாம் எப்படி சொன்னால் 95% திட உணவு, 15% நீர். இப்போ 110 ஆகிடுது. கழுத்து வரைக்கும் சாப்பிட்றாங்க, மூக்கு வரைக்கும் சாப்பிட்றாங்க. மூக்கை பிடிக்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஆக முறைப்படி எவ்வளவு சாப்பிட்ணுன்னா, இன்னொருத்தர் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறார். சாப்பிட்டு முடிந்த பிறகு எவ்வளவு சாப்பிட்டோமோ அவ்வளோ உணவு சாப்பிட்றது வயிற்றில் இடம் இருக்கும் பொழுதே சாப்பாட்டை நிறுத்துறது தான். ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். எவ்வளவு சாப்பிட்டோமோ, இப்போது 4 இட்லி சாப்பிட்டோம்னா இன்னும் 4 இட்லி சாப்பிட்றது வயிற்றில் இடம் இருக்கும்போதே 4 இட்லியோடு நிறுத்திடுறது. அது ஒரு விதமான கட்டுப்பாடு சொல்கிறார். நல்லதாக இருக்குது, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதான் சொல்லுவோம், நாம் எவ்வளோ சாப்பிட்ணுன்றத நாம் முடிவு பண்ணலை. நம்ம தட்டில் வந்து விழுகின்ற உணவை பொறுத்து தான் எத்தனை சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும் முடிவு பண்ணுறோம். சில நேரம் வீடுகளில் சொல்லுவோம், அவங்க நமக்காக, அதுதான் வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க இன்னும் சாப்பிடுங்க வைத்து கொண்டே இருப்பார்கள். அப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டு, ஏம்மா இவ்வளோ வச்சு நான் சாப்பிட்ட பிற்பாடு அவங்கள சத்தம் போடுறது. அது வைக்கிறது அவங்களுடைய தர்மம், அதுதான் வீடு. வேண்டான்னு சொல்லவே நம்முடைய கடமை, அது செய்கிறதில்லை. அப்படிலாம் சாப்பிட்றோம் இல்லையா? ஆக அப்படி சிலர் ஆகார நியமம் என்ற சாதனத்தை சாஸ்திரம் சொன்னபடி பின்பற்றுகின்றார்கள். ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. ஜிதம் சர்வம் என்றால் அனைத்தும் வெல்லப்படுகின்றதான். எதனால்? எதை வென்றால்? ஜிதே ரசே, நாக்கை வென்று விட்டால் அனைத்தும் வெல்லப்படுகின்றது. நாவடங்க நாளும் அடங்குன்னு சொல்லுவாங்க. நாக்கு தான் என்னவா? அடங்கா பிடாரு. ரெண்டுமே, சுவைக்கின்ற நாக்கும் சரி, பேசுகின்ற நாக்கும் சரி, ரெண்டுமே. இங்கு சுவைக்கின்ற நாக்கை பற்றி தான் பகவான் பேசுகின்றார். பேசுகின்ற நாக்கை பற்றி பிறகு பேசுவார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அப்பரே சிலர் நியத ஆகாராக, முறையான ஒழுக்கமான ஆகாரத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஆகார ஒழுக்கம் கூட 3ஆக பேசப்படுகின்றது. பரிமிதம். பரிமிதம் என்றால் அளவாக சாப்பிடுதல். நிறைய பேருக்கு என்னென்னா, ஒன்று சாப்பிடாமையே கொலைப்பட்டுன்னு இருப்பாங்க, ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க. அளவாக சாப்பிடுறது என்பது தான் கடினமாக இருக்குது. அந்த அளவு என்பது அவரவருடைய உடல்வாகு உழைப்பு அதை பொறுத்து இருக்கின்றது. ஆக இங்கு பரிமித்தம் என்றால் அளவாக சாப்பிடல். எதை சாப்பிடுறது, எவ்வளோ சாப்பிட்றதுலாம் இருக்குது. 2வது ஹிதம், அது உடலுக்கு ஆரோக்கியத்தை நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். பரிமித்தம் ஹிதம். நான் அளவாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடக்கூடாது. நல்லதென்று அதிகமாகவும் சாப்பிட்டு விடக்கூடாது. அடுத்து 3வது அமேத்தியம், தூய்மையான உணவு. ஆமாம், 5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு 6வது நாள் எடுத்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, அது மேத்தியம். ஆமாம், அதாவது ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சதே மருந்துங்களை வச்சு பாதுகாக்கத்தான் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சாங்க. வீட்டில் செய்கிற உணவுகளை வச்சு பராமரிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜு எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது, எடுத்து உள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சு. ஆனால் அமெரிக்காலாம் சொல்கிறாங்க,
லீவ் அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து வச்சுடுவாங்களாம். அன்னன்னைக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றது. அது எப்படியோ தெரியல நமக்கு. மேத்தியம் சொல்லி சொன்னால் பழையது. அமேத்தியம் என்றால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும், சூடாக செய்து சாப்பிட்ணும்னு சொல்கிறேன். தூய்மையான உணவு, புதியதான தூய்மையான இது, அது உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த உணவில் அந்த உணவு 3 விதமாக நம்முடைய உடலுக்கு சென்று பயன்படுகின்றது தான். இது ஒரு உபநிஷத் சொல்லியிருக்கின்றது. உணவின் ஒரு பகுதி பயனற்றது வெளியே வந்து விடுகின்றது. 2வது பகுதி அதோட உணவுடைய ரசமானது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற உணவாக மாறுகின்றது. 3வது பகுதி, உணவிலேயே 3வது ஒரு பகுதி இருக்குது, அது நம்முடைய மனதை உருவாக்குகின்றது. சில உணவுகள் நம்முடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. சொல்லுவாங்க, ஒரு மாணவன் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தானா குருகுலத்தில் எது கேட்டாலும் உடனே பதில் சொல்லிக்கிட்டா அது குரு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்ததான். இந்த முந்திரி கொட்டை சொல்லாங்க. அப்புறம் என்ன பண்ணாரோ ஆசிரமத்தில் அந்த மாணவனு மட்டும் ஒரு 10 நாளைக்கு எருமை மாட்டு பால் கொடுக்க சொன்னாராம். இந்த ஒன்று இருக்குது, பாடம் நடத்தும் பொழுது குரு சொல்கிறத முதல்ல அப்படியே கேட்டுக்கிறது. அது அந்த மாணவன் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, வாஸ்தவம் தான். அதனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சொல்கிறது அவருக்கு கொஞ்சம் பாடம் நடத்த சிரமம் இருந்தது போல் இருக்குது. அங்கே அதனால் சொல்லிட்டு ஆக உணவுடைய ஒரு பகுதி மனதை உருவாக்குகின்றது. இது உபனிஷத் சொல்கிறது. இப்படி நியத ஆகாராக உணவு ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றார்கள். இங்கு ஹவிஸ் அக்னியை பற்றி சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் சொல்லிடுறார், மறக்காமல் சொல்லிடுவார். பிராணன் பிராணேஷு ஜுக்வதி, பிராணனை பிராணனிடத்தில் அவன் தியாகம் செய்கின்றான். இங்கு ஹவிஸ் என்றால் கட்டுப்படாத பிராணன், அநியதமான பிராணன், அக்னி கட்டுப்படுத்தப்பட்ட பிராணன், நியதமான பிராணன், கட்டுப்படுத்தப்படாத பிராணன் கட்டுப்படுத்தப்பட்ட பிராணனில் ஆகூதியாக செய்யப்படுகின்றது. ஆக இந்த பசி தாகம் எல்லாம் பிராணமய கோஷத்தில் இருக்கிறது. ஆகவே உணவை யார் கேட்கின்றார்கள்? பிராணன் தான் கேட்கின்றதான். ஆக கட்டுப்படுத்திய பிராணன் சொன்னால், கட்டுப்படுத்திய பிராணன் வேண்டான்னு சொல்கிறது, கட்டுப்படுத்தாத பிராணன் வேண்டும் சொல்லுகின்றது. ஆக கட்டுப்படுத்திய பிராணன் பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்தால் உணவு கட்டுப்பாடு நமக்கு வரும் என்பது இதிலிருந்து மறைமுகமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக உணவு கட்டுப்பாடோடு பிராணாயாமம் செய்யணும், அதுவும் முக்கியம். அதனால தான் பார்த்து நம்ம பிராணாயாமத்தை வாழ்க்கை ஒழுக்கம், நியமங்கள், உணவு, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய செயல்கள், தொழில், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிராணாயாமத்தை ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆமாம், அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படிலாம் இல்லாமல் பிராணாயாமம் செய்கிறேன்னா அதெல்லாம் சரியே வராது. அதுவும் நகர்ப்புறத்துலலாம் இப்போது அண்ணா நகர் அல்லது அண்ணார் சாலை அல்லது வேறு ஏதோ ஒரு பிஸியான ஒரு இடத்துல கடை வச்சுருக்கார், வாகனங்கள் சென்று வருகின்றது, அந்த இடத்துல உட்காந்து பிராணாயாமம் செய்யணும்னா ரொம்ப தப்பு. அவ்வளோ எல்லாம் கார்பன் டை ஆக்சைடெலாம் உள்ளே போகும். அதோட செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது, அதோடு அதை செய்யணும், இல்லைன்னா செய்யாமல் இருப்பது நன்மை தரும். ஆக உணவு கட்டுப்பாட்டுடன் பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்தால் உணவு கட்டுப்பாடு வரும். இது ரெண்டுமே என்ன? அந்யோன்ய ஆசிரியம், ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொள்ளுகின்ற சாதனங்கள். அடுத்து பாருங்கள், பிராணன் சொல்லி சொன்னால் கட்டுப்படுத்தாத பிராணன். பிராணேஷு என்றால் கட்டுப்படுத்திய பிராணனில் ஜுக்வதி கொடுக்கின்றார், ஆகூதியாக கொடுக்கின்றார். இனி 2வது வரி பகவான் முடிவுரை செய்கின்றார். சர்வே ஏத அபி யஜ்ஞவிதக, இப்படி யஜ்ஞத்தை யாகத்தை பற்றிய முறைகளை சாதனங்களை அறிந்தவர்கள், அதை செய்பவர்கள் என்ன பலனை அடைகின்றார்களாம்? யஜ்ஞத்துடைய பலனை சொல்கின்றார் பாருங்க. யஜ்ஞபித கல்மஷாக, கல்மஷக சொல்லி சொன்னால் அசுத்தி, அழுக்குன்னு சொல்லி அர்த்தம். க்ஷபிதம் என்றால் நாசமானது. யஜ்ஞம், இந்த சாதனங்களினால் யஜ்ஞங்களினால் அசுத்தத்தை அவர்கள் போக்கிக் கொள்கின்றார்கள். தங்களுக்குள் உள்ள அழுக்கை, மன மாசுகளை அகற்றி கொள்கின்றார்கள். இவ்விதம் விதவிதமான சாதனங்களினால் உடல் அசுத்தம், மன அசுத்தத்தை போக்கியவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ உடலுக்கு ஒரு நோய் வருது, அதுபோல் மனசுக்கும் என்ன துர்குணங்கள் தான் நோய், இவைகளெல்லாம் போக்கிக் கொள்கின்றார்கள். சர்வே ஏதே, இதுவரை கூறிய சாதனங்களை செய்பவர்கள், ஏதே சர்வே ஜனாக, இதுவரை சொன்ன சாதனங்களை செய்தவர்களாக அவர்கள் தங்களுடைய அழுக்கை எல்லாம் போக்கிக் கொள்கின்றார்கள் என்று பகவான் இங்கு ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். அதை பகவான் யஜ்ஞவிதக, யஜ்ஞத்தை அறிந்தவர்கள், அவர்கள் தான் இப்படி செய்து போக்கிக் கொள்கின்றார்களாம். இங்கு அறிதல் சொல்லி சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்
அனுஷ்டானம் செய்தவர்கள் அர்த்தம். அறிதல் மட்டும் இல்லை, அனுஷ்டானம் செய்தவர்கள், இந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும். வித்தக என்றால் அறிபவர்கள் சொல்லி சொன்னால் இங்கு அனுஷ்டானம் செய்தவர்கள். அவ்வாறு அனுஷ்டானம் செய்தவர்களுக்கு என்ன நடக்கின்றதாம்? யக்ஞ க்ஷபித கல்மஷாக. க்ஷபிதம் என்றால் நாசதம், நாசம் செய்தார்கள். எதை நாசம் செய்தார்கள்? கல்மஷாக, அழுக்கை, பாபத்தை நாசம் செய்கின்றார்கள். யஜ்ஞத்தின் மூலமாக, சாதனங்களை முறையாக செய்வதன் மூலமாக பாபத்தை நாசம் செய்கின்றார்கள், நீக்குகின்றார்கள் என்பது இங்கு ஒரு கருத்தாக சொல்கிறார். பாபத்தை நீக்கிக் கொள்கின்றார்கள். நேர்முகமாக சொன்னால் யஜ்ஞத்தின் மூலமாக தூய்மை அடைகின்றார்கள். ஆக இப்போது இதெல்லாம் பார்த்ததன் மூலமாக, இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், இங்கு சொல்லப்பட்ட சாதனங்கள் மூலமாகத்தான், செய்வதால்தான், செய்தால்தான், அப்படி சொல்லணும், செய்தால்தான் மனது தூய்மை அடைகின்றது. இங்கு சொல்லப்பட்ட சாதனங்களை பார்த்தால் சில சாதனங்கள் உடலை தூய்மைப்படுத்துகின்றது. என்ன? ஆகார நியமம், உடலை தூய்மைப்படுத்த செய்வது. ஆமாம், அன்னமய கோஷ தூய்மை. பிராணமய கோஷ தூய்மையை பிராணாயாமம் செய்து கொடுக்கின்றது. திரவிய தியாகம், தானம் என்ற சாதனம் மூலமாக மனோமய கோஷம் தூய்மை அடைகின்றது. சுவாத்தியாயம் மூலமாக, ஞான யஜ்ஞன் மூலமாக விஞ்ஞானமய கோஷத்தை தூய்மைப்படுத்தி கொள்கின்றோம். அடுத்து ஐந்தாவதாக பிரம்ம ஞான யஜ்ஞம், அது ஆனந்தமய கோஷத்தை தூய்மைப்படுத்தும். இந்த விஞ்ஞானமய கோஷம் வரையுமா தூய்மைப்படுத்துவது நமக்கு புரிகின்றது. ஆனந்தமய கோஷத்தை தூய்மைப்படுத்துறதுன்னா அர்த்தம் என்ன? ஆனந்தமய கோஷத்தில் என்ன அழுக்கு இருக்கின்றது என்றால், அறியாமையே அழுக்கு என்று சொல்லிவிடுகின்றார். ஒரு இடத்துல சொல்லுவாங்க அறியாமையே பாபம் என்று சொல்லுகின்றார், அது வேற. இங்கே அறியாமையே அழுக்கு. அந்த அஜ்ஞானம் என்ற அழுக்கானது என்ன ஆகின்றதான்? அந்த அசுத்தத்தை பிரம்ம ஞான யஜ்ஞம் போக்கி விடுகின்றது சொல்கிறார். அதுதான் இங்கு ஆனந்தமய கோஷத்தை தூய்மைப்படுத்துவது என்ற அர்த்தம். கோஷம் என்றால் உரை, ஒவ்வொரு உடலாக அமைந்துள்ள பகுதிகள். ஆக இவ்விதமாக சாதனங்களை செய்து ஒருவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றான். இனி பகவான் இந்த சாதனங்கள் செய்தால் வருகின்ற பலனை மேலும் சொல்லப் போகின்றார். 31வது ஸ்லோகம். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜக யாந்தி பிரம்ம சநாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம. யஜ்ஞசிஷ்டாமிருத புஜக யாந்தி பிரம்ம சநாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம. இந்த ஸ்லோகத்தில் இதுவரை சொன்ன யஜ்ஞத்தை செய்தால் வருகின்ற பலன், செய்யாமல் இருந்தால் வருகின்ற பலன், ரெண்டையுமே சொல்ல போகிறார். யஜ்ஞ அனுஷ்டான, அனனுஷ்டான பலன். யஜ்ஞத்தை அனுஷ்டானம் செய்வதால் வரக்கூடிய பலன். அனனுஷ்டானம் சொன்னால் அதை செய்யாமல் இருப்பதனால் வரக்கூடிய பலன். இங்கே யஜ்ஞம் என்றால் சாதனங்கள். சாதனங்களை முறையாக செய்வதனுடைய பலன் முதல் வரியும், செய்யாததனுடைய பலனை இரண்டாவது வரையிலும் பகவான் பேசுகின்றார். யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜக. யஜ்ஞம் சொல்லி சொன்னால் இதுவரை கூறிய இந்த 12 சாதனங்கள். சிஷ்டம் என்றால் இங்கு மீதியானது என்று பொருள். யஜ்ஞத்தில் எது மீதமோ அதை யஜ்ஞ சிஷ்டம் சொல்லி சொல்கிறாங்க. அதை அமிர்தம் என்று சொல்லுகின்றார். புஜக என்றால் அதை அனுபவிப்பவன் அல்லது சாப்பிடுபவன். சனாதன பிரம்ம யாந்தி, படிப்படியாக பிரம்மத்தை அடைகின்றான். அப்படி ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தியிருக்கார், நம்ம பார்ப்போம். அன்னதானம் செய்த பிற்பாடு மீதியுள்ள அன்னத்துக்கு யஜ்ஞ சிஷ்டம் என்று பொருளாம். ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா யஜ்ஞ சேஷம் என்று சொல்லுவார்கள். அன்னதானம் செய்த பிற்பாடு மீதி என்ன இருக்கோ அதை அன்னதானம் செய்தவன் சாப்பிட்றது, அதை யஜ்ஞ சேஷம் சொல்கிறாங்க. பகவானுக்கு ஒன்றை படைத்து அதை நாம் யார் யாருக்கு கொடுக்கணுமோ தானமாக கொடுத்து அதில் மீதி ஏதாவது இருந்தால் அதையும் யஜ்ஞ சேஷமாக சொல்லுகின்றார்கள். அதே போல் இங்கு எல்லா மற்ற சாதனங்களெல்லாம் செய்த பிறகு எஞ்சி இருப்பது இந்த சாதகனுக்கு எதுவென்றால் காலம் சொல்லி சொல்கிறார், டைம். அதுவும் யஜ்ஞ சிஷ்டமே. காலம் மீதியாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நம்முடைய செயல்களை எல்லாம், கடமைகள்லாம் செய்த பிற்பாடு கடமைகள் என்று ஒன்று மிச்சம் இருக்க போகிறதில்லை. கடமைகளை செய்த பிற்பாடு
நமக்கு என்ன இருக்கும்? காலம் இருக்கும். அந்த காலத்தை முறையாக பயன்படுத்துவது சந்நியாசமே அதுக்கு தானே. நிறைய உலக விவகாரங்கள் இருக்கின்றது, கடமைகள் இருக்கின்றது, சாஸ்திர விதித்த கடமைகள், லௌகிக கடமை, வைதிக கடமை, சமுதாய கடமை, எல்லா பொறுப்புகள் இருக்கின்றது. ஆனால் அவைகள் எல்லாம் எனக்கு ஆத்ம ஞானத்தை பெறுகின்ற சாதனங்களை செய்வதற்கு தடையாக இருக்கின்றது. நேரம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறான்? அதில் தீவிரமாக இருக்கக்கூடிய முமுட்சுவாக இருக்கக்கூடியவன் நேரத்திற்காக தான் சந்நியாசமே. எதற்கு? அந்த சாதனங்களை செய்வதற்கு. அது ரொம்ப முக்கியம். என்ன ஆகிடும்னா கடைசியில் நேரம் நம்ம கைக்கு வந்த பிற்பாடு சோம்பல் வந்துடும், தூங்கியே கழிப்போம். இல்லை ஏதோ நமக்கு சௌகரியம் கிடைச்சிடுது, சரி, அந்த சௌகரியத்தை நம்மை அடிமையாக்கி நம்மை வீணாக்கி விடும். அதை விட செயல்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். ரொம்ப முக்கியம். நம்மை அப்படி வீணாக்கி கொள்ளாமல் சாதனங்களை முறையாக செய்து ஞானத்தை பெற்று நிஷ்டையாகின்ற வரையிலும் நாம் அந்த சுறுசுறுப்பையும் அந்த சாதனங்களை முறையாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்ம அதை வீணாக்கிவிடும். ரொம்ப முக்கியம். வீட்டிலே பார்க்கலாம், ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்போம். லீவு நாளில் எல்லாம் டிலே ஆகிடும். 10 மணிக்கு எந்திரிப்போம், 11 மணிக்கு பல்லு வளர்க்கும், அதுக்குள்ளே 2 காப்பி உள்ளே போயிருக்கோம். 12 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிடுவோம், அன்றைக்கி 5 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். எல்லாம் மாறி இருக்கும். அப்படி இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்குது. அதனால தான் ஆசிரமங்களில் மற்றதில் பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில ரொட்டீன் வச்சோம்னா தான் அதில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு தான். அதெல்லாம் ஏதோ ஆசிரமத்துக்காகவோ அங்கே இருக்க சுவாமிக்காகவோ இல்லை. அது செய்வதன் மூலமாக பலன் நமக்கு. அதுக்காக ஒரு ரொட்டீன் இருக்கணும். ஆசிரமத்தில் மற்றதில் ஒரு 10 பேர் இருக்குன்னா ஒரு ரொட்டீன் இருந்தால் தான் அவங்கவுங்க அந்தந்த வேலைகள், அந்தந்த விஷயங்கள், அந்தந்த சாதனங்கள், பாராயணம், ஜபம், தியானம், உணவு விஷயங்கள், மற்றபடி எல்லாம் இருக்கும். காலையில் எந்திரிப்பது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, படிக்கிறது, இப்போ எல்லாமே இருக்கணும். சிந்தனை பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிறது, எந்த நேரம் தூங்கணுமோ அந்த நேரம் தூங்குறது, அவரவருடைய வேலைகளை அவரவர்கள் செய்வது, அவங்க ரூம் அவங்களே பெருக்கிக் கொள்வது, அவங்க துணிமணிகளை அவரவர்களே துவைத்து போட்டுக்கொள்வது, அடுத்து ஆசிரமத்துக்கு இருக்கக்கூடிய சிரமதானங்கள் கர்மயோகமாக செய்வது, அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இருந்தார்னா அவர் நம்முடைய குருநாதராக இருந்தார், அவருக்குரிய காரியங்களை செய்வது, இப்படி பகிர்ந்து கொண்டு வேலைகளை செய்து அந்த நேரத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நாம் வீணாகிடுவோம். அவ்வளோதான். சில பேர் அப்படி வீணாக்கிடுது. ஆக எல்லா சாதனங்களையும் முறையாக செய்த பிற்பாடு இங்கு எஞ்சி இருப்பது காலம். அதுவும் யக்ஞ சிஸ்டம் சொல்கிறார். ஆக யக்ஞ சிஸ்டம் என்பது காலம் அல்லது உணவு அல்லது பொருள்கள். அதை பகவான் அமிர்தம் என்று சொல்லுகின்றார். அதை அனுபவிப்பவன். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை விட வசந்தது. பொண்ணு மட்டும் இல்லை, அதுக்கும் வசந்தது. ஆக அதை அனுபவிப்பவன், சாப்பிடுபவன், யக்ஞ அனுஷ்டானம் செய்தவன் என்பது என்னுடைய பொருள். ஆக யக்ஞம் செய்யாமல் உண்ணக்கூடாது, வாழக்கூடாது என்பது இங்கு கருத்து. உதவாமல் பகிர்ந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. அது உணவாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம். இந்த காலம் பார்ப்போம். இன்னொன்று இருக்குது. நமக்கு இதுவரையிலும் இருந்த நம்முடைய தாய் தந்தையர்கள் அவங்களுடைய முழு காலத்தை என்ன பண்ணாங்க? குழந்தைங்களுக்காக, குடும்பத்துக்காக கொடுத்தாங்க. பொருள் பெருசாக இல்லைன்னா கூட ரொம்ப ஆனந்தமாக நல்ல பண்போடு கூட வளர்த்தாங்க. குருமார்களும் கூட தங்களிடத்தில் இருக்கிற சிஷியர்களுக்காக அவ்வளோ நேரத்தை கொடுத்து, சாஸ்திர ஞானத்தை கொடுத்து, கூடவே இருக்க வைத்து அவர்களுக்காக அவ்வளோ நேரம் கொடுத்தாங்க. எந்த நேரம்னா அவர் போய் பார்க்கலாம், பண்ணலாம். அந்த வாய்ப்பு இப்போது வர வர குருமார்களும் கூட அப்படி சிஷியர்களுக்கு அவ்வளோ நேரத்தை கொடுத்து பண்ண முடியுமான்றது ரொம்ப ரேராக தான் இருக்குது. கால மாற்றங்கள். ஆனால் நாம் ஜாகிரதையாக தயாராக இருந்தோன்னா அவர்கள் நேரம் கொடுக்க தயாராக இருக்காங்க. அவர்கள் தயாராக தான் இருக்காங்க. நமக்கு தான் முடியறதில்லை. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு 33 வருடங்கள் 35 வருடங்கள் சுவாமிஜி கூட அவ்வளோ நேரத்தெலாம் செலவு கூடவே இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கும் சலிக்கலை, அவர்களுக்கும் ஏன் அப்படி சொல்லிடல. அவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்காங்க, கூடவே இருந்து. அப்படி இருக்கிறது நமக்கு கூட மனப்போக்கம் வேணும். நம்முடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நம்ம தேவைகளை நிறைவேற்றும். இதெல்லாம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்காக இல்லை, அதனால் இருக்கிற பிரயோஜனம் நமக்கு இப்போ தான் தெரிகின்றது. சாஸ்திர விஷயங்கள், சாஸ்திர சர்ச்சைகள் பண்ணுறது, அவருடன் இருந்து பழகுவது, அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு தொண்டு செய்வதற்கு கிடைச்ச வாய்ப்பு, அதன் மூலமாகலாம் நாம் தான் பயன்பெற்றோம், அவர்களுக்கு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சுன்னா அது பெரிய ஒரு விஷயந்தானே. அவங்களோட இருந்து பழகி. ஆக காலமாக இருந்தால் அதுவும் கூட என்னவா? யக்ஞசேஷம் தான். அவ்வாறு பகிர்ந்து கொடுத்து மீதியை உண்பவன் அந்த மீதியை அமிர்தம் என்கின்றார். இப்போ தாய் தந்தையர்களுக்கு குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க முடியல. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? அவன் என்னவோ பண்ணுறான், ஏதோ கேட்டால் அதை கொடுத்துட்டு இவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க. அதனால் அவன் கெட்டு தான் போகிறான். ஆக அமிர்தத்தை அடைய இவைகள் எல்லாம் சாதனமாக இருப்பதால் யக்ஞ சிஷ்டம் அமிர்தம் எனப்படுகின்றது. அப்படி உண்பவன் என்ன பலன் அடைகின்றான்? யாந்தி பிரம்ம சனாதனம்.
சனாதனம் என்றால் பிரம்ம யாந்தி. பிரம்ம என்றால் பரம்பொருள், மெய்ப்பொருள் என்ற அர்த்தம். சனாதனம் என்றால் என்றும் இருக்கின்ற மாறாது அழியாத நிர்குணமான பிரம்மத்தை இங்கு குறித்தது. பிரம்ம யாந்தி சனாதனம், நிர்குணமான பிரம்மத்தை. யாந்தி என்றால் அடைகின்றார்கள். இவருடைய பொருள் என்ன? சனாதனம் என்ற வார்த்தை பாருங்க, என்றும் உள்ள அழியாத பரம்பொருள் தத்துவத்தை பேசுகின்ற தர்மம் ஆகியது சனாதன தர்மம். இது ஒரு உயர்ந்தது ஒரு அர்த்தம். இது சனாதனம், சனாதனத்தை அழிப்போம் எல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அறிவே இல்லாத மூடர்கள் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அறிவே இல்லை, அப்படிதான் சொல்லணும். ஆக சனாதனம் என்றால் என்றும் இருக்கக்கூடிய மாறாத அழியாத நிர்குண பிரம்மம். அதை பற்றிய விளக்கங்களை, விஷயங்களை சொல்லி கொடுத்து அதற்கான வாழ்க்கை முறைகளை அமைத்து கொடுத்த வாழ்க்கை முறையை சொல்வது தான் சனாதன தர்மம். ஆக பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சனாதனம், என்றும் இருப்பது, அழியாதது, மாறாதது சொல்லி அர்த்தம். ஆக இதனுடைய அர்த்தம், நிறைவான அர்த்தம் என்னவென்றால் மோட்சத்தை அல்லது பிரம்மத்தை அடைகின்றார்கள். யார்? இந்த சாதனங்களை முறையாக செய்து யஜ்ஞசேஷத்தை எடுத்துக்கொண்டவர்கள் என்றும் உள்ள நிறைவான மோட்சத்தை அவர்கள் அடைகின்றார்கள். வாழ்க்கையினுடைய புருஷார்த்தத்தை, லட்சியத்தை, சாத்தியத்தை அடைகின்றார்கள். யார்? இந்த சாதனங்களை செய்தவன். எப்படி அடைகின்றான் அதை பிறகு பார்க்கலாம். ஆக இங்கு முதலில் மன தூய்மை அடைவான், பிறகு ஞானத்தை அடைவான், ஞானத்தினால் மோட்சத்தை அடைவான். அல்லது பிரம்மத்தை அறிவதன் மூலமாக அவன் மோட்சம். பிரம்மம் என்பது மோட்சம் என்பது வேறு வேறு இல்லையே, ரெண்டும் ஒன்று தான். அப்படி பிரம்மத்தை தானேயாக அறிவதன் மூலமாக அவன் மோட்சத்தை அடைகின்றான். இது சாதனையினுடைய முடிவான பலன். இது சாதனையினுடைய முடிவான பலன். ஆக ஆகார நியமம் மூலமாக உடல் ஆரோக்கியம் வருகின்றது. பிராணாயாமம் மூலமாக மோட்சம் வருமான்னு சொல்லி கேள்வி கேட்டால் நேரடியாக கிடைக்காவிட்டாலும் மோட்சத்தை அடைய அருகதை அவன் அடைகின்றான். இந்த சாதனங்கள் எல்லாம் மோட்சத்தை அடைய தகுதியை கொடுக்கின்றது. அவன் தகுதியோடு கூடியவனாக ஸ்ரவண மனனத்தை செய்து நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞான நிஷ்டையை அடைந்து மோட்சத்தை அடைகின்றான். அதுதான் இங்கே அர்த்தம். இதெல்லாம் பிறகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக மோட்சம் என்ற இறுதி பலனை அடைய இவைகளெல்லாம் சாதனங்களாக பயன்படுகின்றன. இது யார்? யஜ்ஞம் செய்பவர்களுடைய நிலை. இது யாருடைய நிலை என்றால் யஜ்ஞம் செய்பவர்களுடைய நிலை. இரண்டாவது வரியில் பார்ப்போம். இங்கு சொன்ன சாதனங்களை ஒன்றுமே செய்யவில்லை என்றால், இப்போ பார்த்த முதல் வரி இந்த சாதனங்களை முறையாக செய்பவர்கள் அடைகின்ற பலன் நிறைவாக மோட்சம் சொன்னார். இந்த இரண்டாவது வரியில், இந்த ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியில் இங்கு சொன்ன சாதனங்களை ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அவனுடைய கதி என்ன? அயம் லோகக நாஸ்தி நாயம் லோகக அஸ்தி அயக்னஸ்ய. அதாவது ந அயம் லோகக அஸ்தி அயக்னஸ்ய. இதில் யக்னஸ்ய யஜ்ஞத்தை செய்பவன், அயக்ஞக சொல்லிச்சுன்னா ஒரு சாதனத்தை செய்யாதவன். வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யலைன்னா என்ன பண்ணலாம்? வெளியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, செய்யலை. இருந்தும் வாய்ப்பு கிடைச்சி செய்யலைன்னா என்ன சொல்கிறது இல்லையா? அதுவும் இருக்கு. ஆக அயக்ஞக ஒரு சாதனத்தையும் செய்யாதவன். இங்கே பகவான் சொன்ன ஒரு சாதனை செய்யாதவனுக்கு, பின்பற்றாதவனுக்கு, ஒரு நல்ல காரியம் செய்யாதவனுக்கு என்னவாம்? அயம் லோகக நாஸ்தி. இந்த உலகமே அவனுக்கு கிடையாதுன்னு சொல்கிற. இந்த உலகத்தோட நன்மைகள் கூட அவனுக்கு கிடைக்காது சொல்கிற. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு சொல்ல. பொருள் இல்லாருக்கு இல்லை, அதுபோல் ஒருத்தர் சொல்ல எவ்வுலகம் இல்லைன்னுடுவார். அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை. அருள் இருந்தால் தான் புண்ணியம், புண்ணியம் இருந்தால் தான் உலக நன்மைகளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். ஆக இந்த லோகமே கிடையாது. இதன் பொருள் என்னவென்றால் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் கூட அவனுக்கு இல்லை. இந்த மனித உலகத்திலே கிடைக்கக்கூடிய சுகமான மன நிறைவு, நிம்மதியே கூட இருக்காது சொல்கிறார். இப்படி சொல்லி பகவான் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். குதக அந்நக லோகக. குதக மற்ற லோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம் முதலிய உயர்ந்த லோகங்கள் எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது சொன்னான், சுகம் கிடைக்காது சொன்னான். பிரம்மலோகம், சொர்க்கலோகம் முதலில் இது கிடைக்குமா என்றால் இது கிடைக்குமா என்பது கேள்வி இல்லை, ஆக்ஷேபார்த்தம். கிடைக்காதுன்னு சொல்லிடுறார் அவர். ஆக்ஷேபார்த்தம் என்னன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம், அது உள்ளே தொக்கி நிற்கின்றது. ஆக எப்படி கிடைக்கும் என்பது கேள்வி இல்லை, கிடைக்காது என்பது உறுதியாக பகவான் சொல்லிவிடுகின்றார். குரு சத்தம ஹே அர்ஜுனா. அர்ஜுனை பார்த்து சொல்ற, குருகுலத்தில் இருப்பவனே குரு சத்தம ஹே அர்ஜுனா. ஆக ஒரு சாதனத்தை ஒழுங்காக செய்யாதவனுக்கு இந்த உலக சுகமே இல்லை. இந்த உலகிலேயே சுகமாக இருக்க மாட்டான், மகிழ்வாக இருக்க மாட்டான், நிம்மதியாக மன நிறைவாக இருக்க மாட்டான் என்பது இங்கு பொருள். ஞானம் மன நிறைவு, மோட்சம் என்பது எங்கேயோ தூரமாக இருக்குது, அது வேறு விஷயம், அடுத்த விஷயம்.
சாதாரணமாகவும் கூட அவனால் திருப்தியாக வாழ முடியாது. ஒன்று பாருங்க, நமக்கு ஏதாவது காரியம் இருந்தால் ஒழுங்காக செய்து பரபரப்பாக நம்ம மனதை அலைகின்ற மனதை அமைதிப்படுத்தி ஒழுங்காக காரியங்களை செய்து வந்தால் அதுவே ஒரு விதமான நிறைவை கொடுக்கும். ஒன்றும் செய்யாது சும்மா இருந்தால் எல்லாமே வீணாயிடும். சொல்லுவாங்க, படுக்க படுக்க பாயும் பகைன்னுவாங்க. அதுவே பகையாயிடுமா. ஆக சாதாரணமாகவும் கூட அவனால் திருப்தியாக வாழ முடியாது. அந்நியக என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. சொர்க்கம் முதலிய லோகம், 2வது மோட்சம். ஆக படிப்பாகட்டும் உழைப்பாகட்டும் எதையும் செய்யாதவனுக்கு, கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு இந்த உலகிலேயே சுகம் இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களாம், அதர்மம் செய்தால்தான் இந்த உலகத்து சுகம் நமக்கு கிடைக்க நினைக்கிறாங்க. ஆனால் பகவான் ஒன்றை மறைத்து விடுவார். அவர்கள் எடுத்தது என்ன, தர்மம் செய்தால்தான் புண்ணியம், புண்ணியம் இருந்தால்தான் சுகம், சுகம் தர்மத்தினுடைய பலன். ஆமாம், இல்லையே சுவாமி, ஒரு சிலர் பார்க்குற பிறந்தது முதல் அவன் செய்யறது பேசுறதுலாம் அதர்மமாகவே இருக்குது, உயர்ந்த நிலையில் இருக்கான்னா ஏதோ முன்ன பிறவியில் அவன் செய்த புண்ணியமானது வெளிப்பட்டு பலனை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது பலன் இருக்கிற வரை இருப்பான், பிறகு என்ன ஆவான்னு நமக்கு தெரியாது, அதில் நாமே கண்கூடாகவும் பார்க்கலாம். அதில் புண்ணியத்தினுடைய பலன்தான் சுகம். சில நேரத்தில் நமக்கு ஏதோ எல்லாம் இருக்க, மனசு ஒரு மாதிரி நிறைவாக இருக்க, ஒரு மாதிரி ஏதோ மாதிரி இருக்கும். அது என்னன்னா அது பாவத்தினுடைய வேலைன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆக சுகம் தர்மத்தினுடைய பலன். ஒருவனுக்கு வருகின்ற துக்கம் அதர்மத்தினுடைய பாவத்தினுடைய பலன். பாவத்தின் சம்பளம் ஏதோ சொல்லுவாங்க, மரணம். அப்படி இல்லை, துக்கம் தான் இங்கே அர்த்தம். ஆக பலர் நினைக்கிறார்கள் பணம் சம்பாதித்து வைத்திருந்தால் சுகமாக இருக்கலாம் என்று. ஆனால் உண்மை என்ன, சாஸ்திரம் சொல்லுகின்றது, புண்ணியம்தான் உனக்கு சுகத்தை தரும். புண்ணியம் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கோ, புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு சுகம் சொல்கிறேன். வாரியார் சுவாமி தான் அழகாக சொல்லுவார். ஒரு பெரிய நிறைய எத்தனையோ வேலி நிலமா, பெரிய ஜமீன்தார். அவர் வீட்டில் அருமையாக தினம் என்னென்ன அந்த மெனு சொல்கிறது வாரியார் சுவாமி கிட்ட தான் கேட்கணும். அத்தனை சொல்லுவார். அவர் எங்கே தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அழகாக சொல்லுவார். அவர் சமையல் குறிப்பெல்லாம் நல்லா சொல்லுவார், எப்படி எப்படிலாம் பண்ணணுன்னு. அது ஒரு கலை தான். அவ்வளோ எல்லாம் செய்து வச்சுருப்பாரா. ஜமீன்தார் வந்து உட்காருவாரா, உட்கார்ந்த உடனே அங்கே பக்கத்தில் எல்லாம் இருக்குமா, செய்து வச்சுட்டு அந்த சமைச்சவர் வந்து ஒரு ஓரத்தில் ஜன்னல் ஓரம் அப்படி நின்றுட்டு இருப்பாராம். அது நிற்கிறதான் சொல்லுவார், அப்படி எப்படி நிற்பார் சொல்லிட்டு இவர் பார்ப்பார், எல்லாம் பார்த்துட்டு வரான். பார்க்கறது மாத்திரம்தான் அவருக்கு, தரிசனம் மாத்திரம்தான் புண்ணியமா. மீதி என்னவா, பக்கத்தில் ஒரு டம்ளரில் அவர் கேப்பை கஞ்சி போட்டு அது மேலே ஒரு தட்டு மூடி வச்சிருக்கும், அது மட்டும்தான் அவருக்கான். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கிறது புண்ணியம் இருக்கணும். ஆமாம், அனுபவிக்க புண்ணியம் வேணும். உலகத்தில் எல்லாம் மிஸ்மேட்சிங்காக தான் இருக்குது. கிடைக்கும் பொழுது சாப்பிட முடியல, சாப்பிட முடியும் போது கிடைக்கல. இதுதான் உலகத்தில் இருக்கிற விஷயமே. ஆக ஏதோ ஒரு பாவத்தில் காரணமாக துக்கப்பட்டு கொண்டு இருப்பாள். மாடி விட்டு ஏழை சொல்கிற பாருங்க, இதுதான் மாடி விட்டு ஏழை. ஆக இந்த சாதனங்களை செய்து யார் புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றார்களோ, பண்புகளை வளர்த்து கொள்கின்றார்களோ, பக்குவத்தை அவர்கள் நன்கு என்ன சொல்கிறது உருவாக்கி கொள்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த உலகம், அடுத்த உலக புண்ணியம் சுகம் எல்லாம் கிடைக்கும். தவிர தர்மப்படி வாழாதவர்களுக்கு சுகம் இல்லை என்பது நாம சொல்லலை, பகவானுடைய வாக்கு கருத்து. ஆக மோட்சத்தை அடையவும் பண்புகள் தேவை. அந்த பண்புகளை பக்குவத்தை பெறுவதற்கு இந்த சாதனங்கள் எல்லாம் பயன்படும் என்பது பகவானுடைய வார்த்தை. அடுத்து 32வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசே. ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசே. இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் பேசப்படுகின்றது. முதல் வரியில் இங்கு பேசப்பட்ட கருத்துக்களுக்கு யஜ்ஞங்களுக்கு எல்லாம் மூலம் வேதங்கள் தான் என்று சொல்லுகின்றார். பிரம்மனோ முகே, பிரம்மன் என்ற வார்த்தை இந்த இடத்துல வேதம் சொல்லி அர்த்தம். இங்கு பகவான் பேசிய கருத்துக்களுக்கு யஜ்ஞங்களுக்கு எல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அடுத்து இந்த யஜ்ஞத்துக்கு இதுதான் பலன் என்று யார் நிர்ணயித்தார்கள் என்றால் ஒரே வார்த்தையில் எல்லாவற்றிற்கும் மூலம் வேதமே. அது பகவான் சொல்கிறார். நானாக கற்பனை செய்து இந்த சில சாதனங்களை உனக்கு கூறவில்லை, வேதமே இதற்கெல்லாம் மூலம் ஆதாரம் என்று சொல்லுகின்றார்.
நிறைய இடத்துல பகவான் இப்படி சொல்லுவார். ரிஷிகள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், சான்றோர்கள் சொன்னார்கள். பகவான் சொன்னாலே நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் பிரமாணம் சொல்லணும். அது ஒரு நம்ம தர்மத்தை முக்கியம். யார் சொன்னதுப்பா? நீ சொன்னால் வேத வாக்கான்னு சொல்கிறோம் பாருங்க. வேத வாக்குனா என்ன? அப்பீல் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், வேதம் சொல்லிடுச்சுன்னா சரி. அது சொல்லாத கருத்துக்களை யாரும் ஏற்பதில்லை. அப்படி ஒரு முறை சிஸ்டம் நம்முடைய தர்மத்தில் இருக்கின்றது. ஆக பல சாதனங்களையும் கூறிய பகவான் இவைகளை செய்பவர்களுக்கு இந்த லோகமும் நல்ல லோகம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே சொன்னார், இதை செய்யாதவர்களுக்கு இந்த லோகம் இல்லை என்று, வேறு உலக சுகம் இல்லை என்று சொன்னார் பகவான் இதுவரை சொன்னார். ஆனால் பொதுவாக ஒரு செயலை சொல்லி இந்த செயலை செய்தால் அதிர்ஷ்ட பலனான புண்ணியம் வரும் என்று ஒருத்தர் சொல்கிறார் சொன்னால், அந்த செயலுக்கு அந்த அதிர்ஷ்ட பலனே புண்ணியம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. அப்படி சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குது? யார் அதை நிர்ணயிப்பது? யாருக்கு இந்த பலன் வரும் என்று யாருக்கு சொல்ல தகுதி இருக்கின்றது? ரொம்ப முக்கியம். அந்த தகுதி வேதத்துக்குத்தான் இருக்கின்றது. வேதத்துக்கு தான். நாம ஒரு செயலை கற்பனை செய்து அதற்கு இந்த பலன் என்று சொல்ல முடியாது. வேதம் தான் அதை சொல்ல வேண்டும். ஆக பகவான் சொல்லுகின்றார், இது என்னுடைய கருத்து இல்லை, இது வேத மூலம். வேதத்தில் இவ்விதம் கூறியுள்ளது. தர்மப்படி வாழ்ந்தால் புண்ணியம், தர்மப்படி வாழவில்லை என்ற பாபம். இதற்கு பிரமாணம் சாட்சி வேதமே. ரொம்ப முக்கியம். ஸ்லோகம் ஒன்று பகவான் சொல்கிறார், காரிய விவஸ்திதம். ஏன் வேதத்தை சொல்கிறோன்னு சொன்னால், வேதமானது இறைவன் தந்தது. வேதம் இறைவனுடைய ஈஸ்வரனுடைய வாக்கு. ஆகவே வேதம் இறைவனே கொடுத்தது. அதில் நமக்கு வேதத்தில் ஓதத்தகுந்த கருத்தெல்லாம் இருக்கிறது, வாழ்க்கைக்குரிய கருத்தெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இறைவனுடைய வாக்கு என்னும் பொழுது அந்த வேதத்தில் வரக்கூடிய ஸ்ரத்தை ஈஸ்வரன் மீது உள்ள ஸ்ரத்தை. ஈஸ்வரன் மீது ஸ்ரத்தை இருந்தால் வேதத்தின் மீது ஸ்ரத்தை இருக்கணும். நான் கடவுளை நம்புகிறேன், வேதத்தை நம்ப மாட்டேன் அப்படி சொல்லவே முடியாது. தெரியாது கொண்டு அப்படி சொல்லலாம். அதே நேரத்தில் நமக்கு இறைவன் மீது ஸ்ரத்தை இருந்தால் தான் வேதத்தின் மீது ஸ்ரத்தை வரும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவம் இவ்விதம், எவ்விதம் பகவான் சாதனங்களை இதுவரையில் 25வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை சொல்லி வந்தார். அவ்விதம் பகுவிதா யஜ்ஞாக, பகுவிதா விதவிதமான யஜ்ஞாக சாதனங்கள், டிசிப்ளின் ஒரு அர்த்தம் சொல்லிடுறார். வேதத்தில் கூறியுள்ள எல்லா சாதனங்களையும் சொல்லவில்லை என்றாலும் சில சாதனங்களை தான் பகவான் கூறியிருந்தாலும் விததா பரவி இருக்கின்றது. எங்கே விததா என்றால் விஸ்தீர்ணாக, எங்கே பிரம்மணக முகே, வேதத்தில் பரவி உள்ள இந்த சாதனங்களை பிரம்மணக முகே. விததா என்றால் விஸ்தீர்ணாக, எங்கு பரவி இருக்கின்ற அந்த கருத்துக்கள் பிரம்மணக முகே. பிரம்மணக சொல்லிச்சுன்னா இங்கு வேதம், முகே என்றால் அதனுடைய வேதத்தில் அல்லது வேதத்தின் இடத்தில், குறிப்பாக கர்ம காண்டத்தில் சொல்லி போட்டுடுறார். முகே என்றால் நுழைவாயில் சொல்லி அர்த்தம். வேதத்தினுடைய முதல் பகுதியில் இங்கே முகே என்றால் கர்ம காண்டத்தில் சொல்லி சொன்ன. எப்படி நீங்கள் கர்ம காண்டம் சொல்லி சொல்கிறீங்கன்னா, முகே என்றால் நுழைவாயில். வேதத்தின் முதல் பகுதி என்னவா இருக்குது? கர்ம காண்டம் தானே. ஆகினால கர்ம காண்டத்தில் சொல்லி சொன்னேன். ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது எப்படி இதை இப்படி அர்த்தம் செய்துங்கன்ற முறையை சொல்லணும். பிரம்மணக முகே, வேதத்தினுடைய வாயிலில் கர்மகாண்ட பகுதியில் பிரம்ம என்றால் பல அர்த்தம் இருக்குது. இங்கே வேதம் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த இடத்த அப்படி எடுத்துக்கிட்டால் தான் பகவானுடைய கருத்து முழுமையாகும். பிசிறு இல்லாத நம்ம அந்த கருத்தை பகவான் இதை சொல்ல வருகிறான்னு நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் விதவிதமான சாதனங்கள் பேசப்பட்டுள்ளது விரிவாக. அதில் சிலதைத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கின்றேன். இது முதல் வரியினுடைய கருத்து. இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியினுடைய கருத்து இது. அடுத்து 2வது வரியினுடைய கருத்து பார்ப்போம். 18வது ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தை சொன்னார். ஞான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய மைய கருத்தை சொன்னார். இங்கே ஞான கர்ம சந்நியாசம் என்பது தலைப்பு நமக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன தலைப்புடைய அர்த்தம்? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். ஆகவே இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை, செயல் அனைத்தையும் செய்வது உடல் மனமே. ஆத்மா எனில் இங்கே என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஆத்மா எந்த செயலையும் செய்யறதில்ல, உடல் மனம்தான் செயலை செய்கிறது. அப்போ நீ யார் பண்ண என்ன சொல்லணும்? நான் ஆத்மா. ஆக ஆத்மா சொன்னா நான் என்றால் ஆத்மா. என்னுடைய உண்மையான ஸ்வரூபமான ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் செய்வது இல்லை. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து.
என்னுடைய உண்மையான சொரூபமான ஆத்மா அல்லது நான் எந்த செயலும் செய்வதில்லை, செய்வது உடல் மனம்தான். அந்த தத்துவத்தை பகவான் இங்கு பேசுகின்றார். ஆகையினால செய்கிறதெல்லாம் செய்துட்டு நான் ஆத்மா செய்யலைன்னு சொல்லி அப்படின்னு செய்யக்கூடாது. அது அதர்மத்தை செய்துட்டு நம்ம தப்பிச்சுக்க கூடாது. ஆனால் ஒன்று என்ன, அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வந்து கர்மயோகத்தை முடித்து ஆத்ம தத்துவத்துக்கு வந்தவனுக்கு தான் இந்த உபதேசம். ஆகவே நாம் இயல்பாக தர்மவானாக தான் இருப்போம், அதர்மத்தை செய்ய மாட்டோம். இருந்தாலும் கூட தத்துவ திருஷ்டியில் நமக்கு மோட்சத்துக்கான அருமையான ஒரு சாதனமாக பகவான் ஞான கர்ம சந்நியாசத்தை இங்கே சொல்கிறார். இந்த உடல் மனம்தான் செயல்படுகின்றது. ஆத்மாவாகிய நான் ஒரு நாளும் ஒரு காலமும் எப்பொழுதும் ஒரு செயலையும் செய்தவன் இல்லவே இல்லை. நான் கிஞ்சித் கரோதி சக, நான் ஒரு செயலை செய்தவனே இல்லை, செய்பவன் இல்லை. செய்வது உடல் மனம்தான். அந்த தத்துவத்தை பகவான் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். இவ்வளவு சாதனங்கள் இங்கு பேசப்பட்டது. இவைகளெல்லாம் ஆத்மா செய்வதா அனாத்மா செய்வதா என்றால் பகவான் சொல்லுகின்றார், அனாத்மாவினுடைய வேலை தான், நான் ஒன்றையும் செய்யாதவனே. ஆக ஞானத்தினால் எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டேன் என்று சொன்ன பிறகு பகவான் சாதனங்கள் மேல் சாதனமாக ஏன் சொல்லி கொண்டு வருகின்றார்? அழகான கேள்வி இது. நான் ஒன்றே செய்வன் இல்லை, ஆத்மா ஒரு செயலை செய்யாதுன்னு சொன்ன பிறகு சாதனங்களுக்கு மேல் சாதனமாக பகவான் அவர் பாடு சொல்லிக்கிட்டே போகிறேன். நம்ம சொல்லுவோம், ஏன்பா நீ தான் இல்லைன்னு சொல்கிறேன், என்னத்துக்கு இப்படின்னா அடிக்கிட்டே போகிறேன், அடுக்கடுக்க அதுக்குள்ள சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லி சொன்னான். அறிவினால் நான் எந்த செயலும் செய்வோன் இல்லை என்று தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்த பிற்பாடும் ஏன் சாதனங்களை பகவான் சொல்லுகின்றார் என்றால், இவைகள் எல்லாம் உடலில் இருந்து வருபவைகள் தான், வந்தது தான். நான் இவைகளை ஆத்மாவுடைய சாதனங்களாக சொல்லவில்லை என்று நீ தெரிந்து கொள்னு சொல்கிறார். இவ்வளவையும் சொல்லி இதெல்லாம் ஆத்மாவிற்கான சாதனமாக சொல்லவில்லை, அனாத்மாவான உடல் மனது செய்வதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீ உன்னை புரிந்து கொள். இவ்வளவு சாதனங்களை செய்தாலும் ஆத்மாவாகிய நான் ஒன்றையும் செய்யாதவனே. இவைகளை எல்லாம் உடல் மனம் பக்குவப்படுவதற்காக செய்பவைகள், நீ தெரிந்து கொள் சொல்கிறார். உன்னை ஆத்மாவாக புரிந்து நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்கின்றார். மேலும் இந்த சாதகர்கள் அனைத்தும் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள தேவையான தகுதியை இந்த மனம் பெறுவதற்காகத்தான் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதனங்கள் எல்லாம் உடல் மனதை சரிப்படுத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்தி தகுதியை உருவாக்கி கொண்டு ஞான சாதனங்களை செய்தால், அந்த ஞான சாதனங்கள் மூலமாக நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, நான் அகர்த்தா அபோக்தா, நான் மாறாதவன் மறையாதவன் இரவாதவன் பிறவாதவன் ஆனந்த வடிவனன், என்றும் உள்ளவன் எங்கும் உள்ளவன், இந்த ஞானத்தை பெறுவதற்கு மனதை தகுதிப்படுத்துவதற்கு இந்த சாதனங்கள். ஆக சாதனங்களை செய்வது உடல் மனதுக்கு தான் நான் சாதனங்கள் சொல்லியிருக்கின்றேன் என்று பகவான் அழகாக இங்கு பேசப் போகின்றார். மேலும் விஷயங்களை நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.